இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் இந்த புது வருஷத்திலும் ஆஹ், அதுக்குள்ள நம்ம பல நாட்கள் நம்ம கடந்து வந்துட்டோம். பாதி மாசத்தை நம்ம கடந்தாச்சு. இந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்துல தொடக்கத்துல இருந்து நம்ம அந்த வார்த்தைகளுக்காக, அந்த வார்த்தைய நம்ம எப்படி அமர்ந்திருந்து அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, எதெல்லாம் நம்ம அமர்ந்திருக்க விடாமல் செய்கிறது, அதெல்லாம் அமர்ந்திருக்கும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், இதெல்லாம் குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாள்ல கூட நம்ம அந்த அந்த செய்திக்குள்ளாக நம்ம போறதுக்கு முன்னாடி, நேற்று எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பேசிட்டே இருந்தது. அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். ஆனா, அது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா இருந்தது. ஏசாயா 41:10. ஏசாயா 41:10 வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அது ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி இருக்கு. டு நாட் yield to fear, for I am always near. நீ பயத்துக்கு இடம் கொடுக்காத. நான் உன் கூடயே, உன் பக்கத்திலேயே எப்பொழுதும் இருக்கிறேன். ஃபார் ஐ am always near. Never turn your gaze from me, for I am your faithful God. உன்னுடைய பார்வையை என்னை விட்டு நீ விலக்காத, எடுக்காத. ஏன்னா நான் உனக்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். ஐ வில் இன்ஃபியூஸ் யூ வித் மை ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்ப் யூ இன் எவ்ரி சிச்சுவேஷன். என்னுடைய பலத்தை உனக்குள் நான் அனுப்பி, உன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் உனக்கு உதவி செய்கிறவனாய் இருக்கிறேன். ஐ வில் ஹோல்ட் யூ ஃபர்ம்லி வித் மை விக்டோரியஸ் ரைட் ஹேண்ட். அவருடைய வலது கரம் எப்படியாம்? அது எப்பொழுதுமே ஜெயமுள்ள கரம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் ஏதோ வெட்கப்படுறத போல ஆஹ், ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம இருந்தா கூட, இன்றைக்கு நாம் அவரை நம்பி இருக்கிறபடியினால் அவருடைய வெற்றியின் வலது கரம் நம்மை தாங்குகிறதாம். இதுல மெயினான காரியம் என்ன அப்படின்னா, அந்த திகையாதே, நான் உன் தேவன். அதாவது டு நாட் பி டிஸ்மெய்ட் அப்படின்னு சில மொழிபெயர்ப்புல இருக்கு. அதுக்கு ஹீப்ரூல ஒரு வார்த்தை இருக்கு. ஷா அப்படின்னு கொடுத்துருக்கு. SHAAH. அந்த SHAAH அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஃபோக்கஸ்டு, டு கிவ் அட்டென்ஷன், டு கேஸ், டு லுக் அரவுண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை தவிர, அதாவது நம்முடைய பார்வையை ஒரு காரியத்துல இருந்து எடுக்காம அதையே பார்த்து கொண்டிருப்பது, நோக்கி கொண்டிருப்பது. இதுக்கு பேருதான் அந்த ஷா, அது அப்படிங்கிற அந்த ஹீப்ரு வேர்டுக்கு மீனிங்கா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த திகையாதே, நான் உன் தேவன். அதுக்கு அர்த்தம், அந்த ஹீப்ரு வேர்டு அது அப்படிதான் சொல்லுது. நெவர் டர்ன் யோர் கேஸ் ஃப்ரம் மீ. என் மேல இருக்கிற உன்னுடைய பார்வையை நீ திருப்பாதே. என் மேல மட்டும் நீ ஃபோக்கஸ்டா இரு. என்னைய மட்டும் நீ பாரு. ஏன்னா நான் உனக்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறேன். சூழ்நிலையை நீ பார்க்காதே. சிச்சுவேஷன்ஸை நீ பார்க்க வேண்டாம். என்னைய மட்டும் நீ பாரு. என் மேல மட்டும் உன் கண்ணு இருக்கட்டும். எப்படி பேதுரு இயேசுவின் மேல அவனுடைய கண்கள் இயேசுவின் மேல பதிக்கப்பட்ட பொழுது கடல் மேல அழகா அவர் நடந்து வந்ததை பார்க்கிறோம். ஆனா அந்த கேஸ், அவனுடைய பார்வை, அந்த அட்டென்ஷன் இயேசுவை விட்டு
சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளுக்கு மாறின பொழுதுதான் அவர் அந்த கடலுக்குள்ளே மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பேதுருவுக்கு ஏற்பட்டதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம கூட பேசுற ஒரு வார்த்தை, நெவர், எப்பொழுதுமே நம்முடைய பார்வையை அவரை விட்டு என்ன செய்யக்கூடாதாம், மாற்றக்கூடாதாம். நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணங்கள், நோக்கங்கள், சிந்தனைகள் எல்லாம் அவராக மாத்திரமே இருக்க வேண்டும். சூழ்நிலையை பார்த்தோம் அப்படின்னா, சூழ்நிலையை மாற்றுவதற்கு வல்லமை நிறைந்தவர். அவர் சொல்றாரு, நான் உன் பக்கத்துல இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னைய நான் பலப்படுத்தி உனக்கு நான் உதவி செய்வேன். அவர் நமக்கு ஹெல்ப் பண்றாருங்கிறப்போ நம்ம எதற்கு கவலைப்பட வேண்டும்? அதனால இந்த வார்த்தை உங்க இருதயத்துல ஆழமாய் பதிக்கப்படணும். நெவர் டர்ன் யுவர் கேஸ் ஃப்ரம் ஹிம். உங்க பார்வையை அவரை விட்டு ஒரு நாளும் திருப்ப வேண்டாம். சூழ்நிலை எதிரா இருக்கலாம், மனிதர்கள் எதிரா இருக்கலாம், குடும்பத்தின் காரியங்கள் உங்களுக்கு எதிரா இருக்கலாம். ஆனாலும் அவர் மேல வைத்த அந்த நம்பிக்கையும் அந்த அட்டென்ஷனும் என்ன செய்யக்கூடாதாம், ஒரு நாளும் மாறக்கூடாதாம். அவர் சொல்றாரு, டு நாட் ஃபியர், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த உலகத்தை படைத்தவரே நம்மோடு கூட இருக்கிறார் என்றால், எதையும் செய்யும் வல்லமை நிறைந்தவர் நம்ம கூட இருக்கிறார் என்றால், நம்ம எதற்கு பயப்படணும்? இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு பலன் வாய்ந்த ஒரு அதிகாரிகளோ, ஒரு அரசியல்வாதியோ, இல்ல அவங்கெல்லாம் நமக்கு சொந்தம், நமக்கு ரிலேஷன், நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, நெருக்கமானவங்கன்னு சொல்லும்போது, நம்ம ரொம்ப அத பிரஸ்டீஜியஸா, நம்ம ரொம்ப அத பலனா ஃபீல் பண்றோம். அதை விட அவர்களையும் படைத்தவர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையையும் மாற்றக்கூடிய வல்லமை நிறைந்தவர் நம்ம கூட இருக்கிறார்னா, இன்றைக்கு அவர் மேல மட்டும் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த காலை வேளையில நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தா போதும். சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அது தானாக மாறும். எந்த மனிதர்களோ, மனித வார்த்தைகளோ, இந்த சூழ்நிலைகளோ, எதிரான செயல்களோ, எதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நம்முடைய ஃபோக்கஸ் அவர் மட்டும்தான். அவரை மட்டும் பார்க்கும்போது இது எல்லாம் தானாக நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள். இன்றைக்கு தொடர்ந்து நம்ம மெசேஜுக்கு போக போறோம். தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிற காரியம், நம்மை குறித்ததான தேவனுடைய எண்ணங்கள், நம்மை அவர் எப்படி அறிந்திருக்கிறார், நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் என்ன, இதைதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 139, 17, 18. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் பொழுது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். அது இங்கிலீஷ்ல இவ்வளவு அழகா இருக்கு. ஹவு precious ஆல்சோ ஆர் your தாட்ஸ் டு மீ. அப்போ நம்மை குறித்ததான அவருடைய எண்ணங்கள், அது அருமையான நினைவுகள், அது அதிகமான எண்ணங்கள். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன். அப்போ நம்ம அவரை பற்றி எண்ணுகிற எண்ணங்களை விட நம்மை குறித்ததான அவருடைய எண்ணங்கள் அதிகமாயிருக்கிறதாம். நம்மளை குறித்து அவருடைய எண்ணங்கள் அது ரொம்ப ப்ரெஷியஸா இருக்கு. தன்னுடைய பிள்ளை அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவும் அவர் என்ன செய்கிறாரா, நம்மை குறித்தே அவர் சிந்தித்து, என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளையினுடைய லைஃப் இப்படி இருக்கணும், என் பிள்ளையினுடைய காரியம், இந்த காரியத்தை நான் இப்படி இப்படி செய்யணும்,
இதெல்லாம் அவருடைய ஆலோசனைகளும், அவருடைய எண்ணங்களும், நம்மை குறித்ததான அவருடைய எண்ணங்களும் அது அதிகமாய் இருக்கிறதாம். அது அருமையாய் இருக்கிறதாம். நம்ம அவர குறித்து நம்ம ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நினைப்போம்? அத விட நம்மை குறித்ததான அவருடைய எண்ணங்கள் கடற்கரை மணலைப் போல அதிகமாய் இருக்கிறதாம். அதை எண்ணவே முடியாத அளவுக்கு நம்மை குறித்ததான அவருடைய எண்ணங்கள் மிகவும் அதிகமாய் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நம்மை குறித்தே எப்பொழுதும் நினைவாய் இருக்கிற ஒரு தகப்பன். தாவீது அதான் சொல்றாரு, கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். நம்ம அவர நினைக்கிறது ரொம்ப கொஞ்ச நேரமா இருக்கலாம். ஆனா அவர் நம்ம மேலேயே நினைவாய் இருக்கிறாராம். இப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருக்கும்போது, சூழ்நிலைகள், வாழ்க்கையில் நமக்கு எதிரான வந்த பிரச்சனைகள், இதை குறித்து நாம் எதற்காக கலங்க வேண்டும்? அவர் நம்ம மேல நினைவாய் இருக்கிறார்னா, அவருக்கு தெரியும். எதை, எப்போ, எப்படி செய்யணும்? எப்படி இதிலிருந்து நம்மை வெளிய கொண்டு வரணும்? எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஏன்னா, அவர் நம்மேல் நினைவாயிருக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அடுத்ததா நம்மை குறித்ததான தேவனுடைய அறிவு, நம்மை குறித்ததான தேவனுடைய நினைவு என்ன வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. அவர் நம்மள எப்படி கூப்பிடுறாரா? என் பிள்ளை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே. அப்போ நம்மள யார் அப்படி கூப்பிடுறா? மகனே, நீங்க எங்க போய் யாருக்கிட்ட வேணாலும் நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் முதல்ல ஆரம்பிக்கிற வார்த்தையே எப்படி இருக்கும்னா, மகனே, மகளே, நீ என் பிள்ளை. இதுதான் அவருடைய சத்தம். அப்போ நம்மை குறித்ததான அவருடைய அறிவு என்ன மிக உன்னதமான ஒரு அ நினைவு என்னன்னா, மகளே, நீ என்னுடைய பிள்ளை. மகனே, நீ என்னுடைய பிள்ளை. எவ்வளவு பெரியது! அதாவது இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல இருக்கிற தாய் தகப்பனுக்கு நம்ம பிள்ளையா பிறந்தது, நம்ம நெறைய பேர் பாக்கியமா நினைக்கிறோம். ஏன்னா, நெறைய நன்மைகள செய்றாங்க. நமக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ தியாகங்கள செய்றாங்க. இதெல்லாம் நம்ம பெருசா பார்க்கிறோம். ஆனா, இதை எல்லாவற்றையும் விட நமக்காக சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிற நம் தகப்பனுடைய அன்பு. அந்த குமாரனும் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார் என்றால், நம்மள எவ்ளோ தூரம் பிள்ளைங்கிறதுல அவங்க எவ்ளோ ப்ரெஷியஸா நம்ம பார்க்குறாங்க. அப்போ தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு அறிவு, "நீ என்னுடைய பிள்ளை." அத நீங்க நீங்க ஆத்துமார்த்தமா உங்களுடைய ஃபீல் பண்ணணும். எமோஷன்ஸ்ல பார்க்கணும். அவருக்கு நான் பிள்ளைன்னு என்னைய அவரு கூப்பிடுறாரே! அப்போ அவர் எதுல எனக்கு குறைவு வைப்பார்? குமாரனையே எனக்காக அவர் கொடுத்திருக்கிறார். அதாவது பைபிள் வாசிக்கும்போது, ஒவ்வொரு வசனத்தையும் எனக்கு அப்படின்னு நம்ம பர்சனலைஸ் பண்ணி நம்ம வாசிக்கும் பொழுது தான் அவருடைய அன்பை நாம் உணர முடியும். அவருடைய ஒரே நேசகுமாரனையே எனக்காக அவர் கொடுத்திருக்கிறார்னா, என் மேல் அவர் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது! எனக்காக அவர் எதை செய்யாமல் இருப்பார்? அப்படிங்கிற இடத்துல அந்த அன்ப நம்ம எவ்வளோத்துக்குள்ள புரிய ஆரம்பிக்கிறோமோ, அப்போதான் நம்ம வாழ்க்கையில சமாதானம் பெருகும். அதான் அவரை அறிகிற அறிவுல கிருபையும், சமாதானமும் பெருகும்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சமாதானம் நம்ம இருதயத்துல இருந்தால் மாத்திரமே நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க முடியும்.
அப்போ முற்றிலுமாய் அவர் நம்மை பிள்ளையாய் பார்க்கிறது மாத்திரமல்ல, நம்மேல் எப்பொழுதுமே அவர் நினைவாய் இருக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்மை குறித்ததான அவருடைய எண்ணங்கள் கடற்கரை மணலை விட அது அதிகமாய் இருக்கிறதாம். நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இதை செய்யணுமோ, அதை செய்யணும், நான் என்ன பண்ணணும், தேவனுக்காக நான் என்ன பண்ணணும், எத்தனையோ நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா நம்முடைய நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் அது மேலானவைகள். ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அவருடைய நினைவுகள் எவ்வளவு பெருசா இருக்காம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, இந்த பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரத்தை நம்ம பார்த்தோம்னா அதே போலதான் நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் அவருடைய நினைவுகள், நம்மை குறித்ததான அவருடைய நினைவுகள் அது உயர்ந்திருக்கிறதாம். For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. நம்ம நம்ம எண்ணம் குறுகின எண்ணம். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படி நான் வந்துடணும், இப்படி என் பிள்ளைங்க வந்துடணும், இப்படி என் குடும்பம் வந்துடணும், இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். நம்மை விட நம்மை குறித்ததான அவருடைய எண்ணங்கள் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு உயரமான எண்ணங்கள் அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு நமக்கு கவலை வருமா? என் அப்பா இருக்கிறார், என்னை குறித்து நான் நினைக்கிறத விட என் அப்பா என்னை குறித்து அதிகமாய் நினைக்கிறார். என்னை குறித்ததான அவருடைய எண்ணங்கள் மிகவும் அதிகமானதாய் அருமையானதாய் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தியானித்தா போதும், நம்ம அதை விசுவாசித்தா போதும், நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொல்றாரு, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். எட்டர்னல் லவ். எப்பொழுதுமே நம்மை அவர் நேசித்துக் கொண்டே இருக்கிறாராம். கிறிஸ்துவுக்குள் இன்றைக்கு அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மள அங்க வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் 4ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். எபேசியர் 1:4-6. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு புத்திர சுவிகாரராகும்படி முன் குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ we are chosen. எப்போ? even before the world beginning. அந்த உலகம் தோன்றுகிறதற்கு முன்பதாகவே ஆதாமும் ஏவாளும் இந்த உலகத்தில் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே நாம் அவருடைய எண்ணங்களில் இருந்தோம். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நாம் அவருடைய எண்ணங்கள்ல இருந்தோம். எப்போ நம்ம இந்த பூமிக்கு வரணும்னு தீர்மானம் பண்ணினாரோ அப்ப இந்த பூமிக்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அவ்வளவுதான். அப்போ கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நம்மை அவர் எப்படி தெரிந்தெடுத்திருக்கிறாராம்? இயேசு கிறிஸ்து மூலமாய் சுவிகார புத்திரராகும்படி, by which he has made us accepted in the beloved. We are loved, we are chosen, we are accepted. நம்மை தேவன் அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அக்செப்ட் பண்ணியிருக்கிற நம்ம பிள்ளைகளாய் அவர் என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார்.
நம்ம இப்ப யாரா அவருக்கு? வி ஆர் மோர் வேல்யூபிள். இந்த உலகத்துல நம்ம 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 எதெல்லாம் வேல்யூபிளா பார்க்கிறோமோ, அவருக்கு வேல்யூபிள். அவருக்கு வெள்ளியோ, பொன்னோ, இல்ல இந்த வைரமோ இதெல்லாம் வேல்யூபிள் கிடையாது. தேவனுடைய பார்வையில் நம்ம தான் விலையேற பெற்றவர்கள், விசேஷித்தவர்கள். நம்ம தான் அவருக்கு கோல்டா தெரியிறோம். நம்ம தான் அவருக்கு டைமண்டா தெரியிறோம். நம்ம தான் இருக்கிறதிலே அவருக்கு பிரஷியஸ் ஸ்டோன்ஸா நம்ம தான் இருக்கிறோம். அந்த அளவுக்கு அவர் நம்மை பார்க்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்? அவர் அறிந்திருக்கிறவர் அவர் நம்மை எப்படி அறிந்திருக்கிறாரோ, அப்படி நாம் நம்மை பார்க்கிறோமா? இல்ல மனிதர்கள் நம்மை குறித்ததான சில ஐடென்டிட்டீஸ் எல்லாம் நம்ம மேல வைத்திருக்கிறாங்க. அதை குறித்தே அதை வைத்து நம்ம ஜட்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறோமா? அப்போ அவர் சொல்றாரு, நம்ம வாசிக்கலாம் ஏசாயா 43:4. நம்ம எந்த அளவுக்கு அவர் வேல்யூ பண்றாரு. நீ என் ஏசாயா. பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால், சின்ஸ் யூ ஆர் பிரஷியஸ் இன் மை சைட். இன்னைக்கு நமக்கு ஒரு கோல்டு பிரஷியஸா தெரியுது, ஒரு டைமண்ட் பிரஷியஸா தெரியுது, இல்ல வெளியேற பெற்ற சில சொத்துக்களோ சம்பத்துக்களோ இதெல்லாம் நம்ம பார்வைக்கு இதெல்லாம் பிரஷியஸ்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்தை படைத்தவருக்கு நம்ம தான் எப்படி இருக்கிறோமா? ப்ரெஷியஸா இருக்கோம். அவரு கண்ணுக்கு நம்ம தான் ப்ரெஷியஸா தெரியிறோம். அப்போ அந்த அளவுக்கு அவர் நம்மை பார்க்கிறார் என்றால், என்ன அவர் ப்ரெஷியஸா பார்க்கிறாரு? என்ன நினைச்சுட்டே இருக்கிறாரு? அவருடைய நினைவுகள் என்னை குறித்ததான அவருடைய நினைவுகள் மிகவும் உயர்ந்தவைகளாய் இருக்கிறது. எப்பவும் அவர் என் கூடயே இருக்கிறாரு. அவர் என் மேல் நினைவாய் இருக்கிறார். அப்படிங்கிறத நம்ம அறிய 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 அறியதான் நம்ம இருதயம் ஒரு சமாதானத்துக்குள்ளேயும் அமர்ந்திருக்கிற நிலைக்குள்ளேயும் நம்ம இருதயம் கடந்து வரும். நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுதே அவருடைய அன்பு நம்ம மேல எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும், தியானித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா நம்மை குறித்ததான் அவருடைய அறிவு, நினைவு எப்படிங்கிறத நம்ம தியானிக்க தியானிக்க தான் நம்ம இருதயங்கள்ல இருக்கிற பயங்கள் வெளியே போகும். வசனம் சொல்லுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இன்னும் நம்முடைய இருதயங்கள்ல பயங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய பூரணமான அன்பை நாம் அறியாத இடங்கள்ல தான் நமக்கு பயம் இருக்கும். இன்னைக்கு தேவன் நம்மை குறித்து எதையெல்லாம் அவர் நினைவில் வைத்திருக்கிறார், நம்மை குறித்ததான எந்த காரியங்களை அவர் மறந்திருக்கிறார், அவருடைய நம்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பையும், நம்மோடு கூட அவர் செய்த உடன்படிக்கையையும் அவர் ஒரு நாளும் மறவாதவராயிருக்கிறார். வாசிக்கலாம் சங்கீதம் 105:8. சங்கீதம் 105:8. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அவர் 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அப்போ உடன்படிக்கையை நினைவு கூர்ந்திருக்கிற தேவன். இன்றைக்கு நம்ம கூட அவர் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். ஒரு நியூ கவனன்ட், ஒரு புது உடன்படிக்கை தேவன் நம்மோடு கூட செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை அவர் என்றென்றும் என்றென்றைக்கும் அவர் நினைத்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன? 8:8. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அதுல 10வது வசனம்.
அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். புது உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவருடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயங்களில் அவர் எழுதுகிறாராம். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறாராம். நாம் அவர் ஜனங்களாய் இருக்கிறோம். 12ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமலும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். இதுதான் புது உடன்படிக்கை. இன்னைக்கு வரைக்கும் ஐயோ செஞ்ச பாவத்தை அறிக்கை பண்ணு, பாவத்தை அறிக்கை பண்ணு, பாவத்தை அறிக்கை பண்ணுன்னு ஏற்கனவே பல வருஷமா அறிக்கை பண்ணி தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம்னா, அதை போல ஒரு அது என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. அவர் சொல்றாரு இந்த புது உடன்படிக்கையில அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினைக்கவே மாட்டேன்ட்டாரு. அவர் நினைக்க மாட்டேன்னு சொன்னத நம்மள நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறவன் யார்? இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் பிசாசானவன். அப்போ இந்த உடன்படிக்கையை அவர் என்றென்றைக்கும் அவர் நினைத்திருக்கிறார். நம்மள ஒரு நாளும் நீ அன்னைக்கு அதை செஞ்சல, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி இத செஞ்சல, அதனாலதான் உனக்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்துகிற தேவன் அல்ல. அவர் சொல்றாரு, உன் பாவங்களை அக்கிரமங்கள் இனி என் ரெக்கார்ட்லே கிடையாதுங்கிறாரு. அதை நினைக்கவே மாட்டேன், எனக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். நாம் எதை யோசித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த உடன்படிக்கை தெரியாததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் சபையில பாவம் பாவம் பாவங்கிறது மேலோங்கி நிக்கு. இந்த பாவத்தை விட்டு வெளியேயும் வர முடியல. இன்னைக்கு வரைக்கும் பாவம், எங்க மேல சாபம் இருக்கு, எங்க மேல பாவம் இருக்கு, இதையே சொல்லி பாவத்திலையும் சாபத்திலையுமே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எப்படி சாபம் வரும்? சத்தியத்தை சரியாக அறியாததன் விளைவு. அவரே சாபமாயிட்டாரு. அந்த சாபம் எல்லாத்தையும் அவர் தன்மேல ஏற்றுக்கொண்டுட்டார்னா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த சாபம் இருக்க முடியும்? அப்போ இன்றைக்கு அவருடைய உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைவு கூறுகிற தேவன். என் பிள்ளை கூட நான் உடன்படிக்கை பண்ணிட்டேன். என் பிள்ளையினுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் ஒன்ஸ் ஃபார் ஆல் அது எல்லாத்தையும் என்னுடைய ரத்தத்தினால நான் கழுவிட்டேன். இனி அது என்னால் நினைக்கப்படுவதில்லை. அது அது என் ரெக்கார்ட்லே இல்லைங்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம்? பரலோகத்துக்கு போன பிறகு பாவம் எல்லாம் அப்படியே ஸ்கிரீன்ல போட்டு காட்டுவாங்க. இது எப்படி சாத்தியம்? அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைக்கு இது எப்படி சாத்தியம்? அவருக்கு அவருடைய ரத்தத்தை அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அத ரொம்ப சாதாரணமா பார்க்கிறோம். அவர் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கிறதை நாம் அறிந்திருப்போம் என்றால் இன்றைக்கு அதை குறித்ததான பயங்கள் நம்மளை விட்டு நிச்சயம் விலகித்தான் ஆகணும். அப்ப அவர் என்றென்றைக்கும் நம்முடைய அவருடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். நம்முடைய பாவங்களை சாபங்கள் என்ன காரியமா இருந்தாலும் அதை என்ன செஞ்சுட்டாரா? அதை நினைப்பதே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 103 12. சங்கீதம் 103 12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அவ்வளோ தூரத்துல
அவ்ளோ டிஸ்டன்ஸ், நம்முடைய பாவங்கள் நம்ம பக்கத்திலே இல்லாத அளவுக்கு அவர் நம்மை விட்டு என்ன செஞ்சுட்டார்? நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்மை விட்டு அவர் என்ன செஞ்சுட்டார்? பாவங்கள் எல்லாத்தையும் விலக்கிட்டாரு. அவ்ளோ டிஸ்டன்ஸ்ல அவர் கொண்டு போட்டுட்டாரு. அவர் அத நினைக்கல. நம்மள விட்டு அந்த பாவங்கள விலக்கிட்டாரு. நம்முடைய பாவங்கள், அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிச்சிருச்சு. அப்போ இதை தான் அவர் நினைக்கிறாரே தவிர, நம்முடைய பாவங்களை அவர் நினைக்கிறது இல்லை. இதுதான் சத்தியம். இது இல்லாம இப்ப வரைக்கும் சில நேரம் ஏதோ ஒரு காரியம், நெகட்டிவா ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடந்துருச்சுன்னா, உடனே நமக்கு வர்றது என்ன? ஐயோ! நான் செஞ்சது தான் காரணமோ! நான் அன்னைக்கு இத செஞ்சனே! அதனால தான் என் வாழ்க்கையில இன்னைக்கு இது நடக்குதோ! இப்படியெல்லாம் நம்ம திங்க் பண்ணி தேவனுடைய கிருபையை நாம் அவமாக்குகிறோம். தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளாதபடி, அவருடைய இரத்தத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம். அப்ப அவருடைய இரத்தத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? என்ன வேல்யூ இருக்கு? இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியம், அவர் நம்ம மேல நினைவா இருக்கிறார். அவருடைய உடன்படிக்கை தான் என்றென்றைக்கும் நினைத்திருக்க அந்த புது உடன்படிக்கை. அவருடைய பிரமாணங்களை நம்முடைய இருதயத்துல எழுதுவதும், நம்முடைய பாவங்கள, அக்கிரமங்கள் அவர் இனி நினைப்பதே இல்லை. அப்படிங்கிறது தான் புது உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை அவர் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் என்பதுதான் நிஜம், சத்தியம். அப்போ இத நம்ம ஆழமாய் நம்ம புரிய ஆரம்பிக்கணும். சரி, இப்போ தேவன் நம்மை அறிந்திருக்கிறபடியின் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். எப்படியெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார்ங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம்னா, நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? முதலாவது, நமக்குள்ள இருக்கிற பயம் விலகும். பீயிங் நோன் பை காட், நமக்குள்ள இருக்கிற அது என்ன செய்தா? ஃபியரை ரிமூவ் பண்ணுது. அங்க வாசிக்கலாம், ஏசாயா 43:1. ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இது எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? அதாவது பயம் அப்படிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா, நம்ம ஒரு அன்சேஃபா ஃபீல் பண்ணும்போது, பாதுகாப்பற்றவர்களாய் நம்ம ஃபீல் பண்ணும்போது, நம்ம அவரால அறியப்படல, அவரால தெரிந்து கொள்ளப்படல அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணும்போது தான் பயம் அப்படிங்கிறதே நம்ம இருதயத்துல உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதாமுக்கு எப்ப பயம் வந்தது? தேவன் தன்னை வெறுத்து விடுவார், நான் அவர் சொன்னத நான் செய்யல, நான் கீழ்ப்படியல, அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை நான் சாப்பிட்டபடியினால இனி தேவன் என்னை நேசிக்க முடியாது அப்படின்னு அவனாவே அந்த பழம் சாப்பிட்டதன் விளைவு அவனுக்குள்ள அந்த பிசிக்கல் சென்சஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. உடனடியாக அவனுக்குள்ள பயம் வருது. தேவன் தன்னை நேசிக்க முடியாது, அவர் தன்னை மீட்க முடியாது, அவர் தன்னை பாதுகாக்க முடியாது, ஏன்னா நான் பாவம் செஞ்சுட்டேன். இந்த ஃபீல் தான் அவனுக்கு பயத்தை கொண்டு வந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உன்னை நான் மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் சொல்றாரு, என்ன உனக்கு உனக் உன்னைய எனக்கு நல்லாவே தெரியும், நீ எனக்கு பிள்ளை, நீ எனக்கு பொக்கிஷம், யூ ஆர் த மோஸ்ட் வேல்யூபிள் திங், நீதான் எனக்கு பொக்கிஷம், உன்னை நான் நல்லா அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நம்மை குறித்து அறிந்து வைத்திருக்கிறதை நாம் எப்பொழுது அறிகிறோமோ அப்பொழுதுதான் நம்ம இருதயத்துல இருக்கிற பயம் விலகும்.
இல்லன்னா எப்பவுமே நம்ம பயந்து கொண்டுதான் இருப்போம். அப்போ அவர் நம்மை குறித்து அறிந்திருக்கிற அந்த அறிவு, அந்த அந்த நினைவுகளை, எண்ணங்களை நாம் எவ்வளவு தூரம் அறிய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வேதத்தை வாசிக்கும்போது, "அப்பா நீங்க என்ன குறிச்சு என்ன நினைச்சுக்கிறீங்க? என்னை குறித்துதான உம்முடைய நினைவுகள் என்ன?" தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை தியானித்தோம். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ இவ்வளவு தூரம் இன்டிமேட்டா தேவன் நம்மை அறிந்திருக்கிறார்ங்கிறத நம்ம அறியும் பொழுது நம்ம இருதயத்துல இருக்கிற பயம் விலகும். நமக்கு சமாதானம் உண்டாகும். மத்தேயு 6:8 நம்ம பார்த்தோம். நம்முடைய தேவை நம்ம சொல்வதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவை இன்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நம்ம தேவைய குறித்து நம்ம கலங்க வேண்டியதில்லை. என் அப்பாவுக்கு தெரியும் என் தேவை என்னன்னு. அவர்ட்ட நான் குடுத்துருவேன் அவ்வளவுதான். அவர் என் தேவையை சந்திப்பார். அப்படின்னு நம்ம இருதயம் எப்பொழுதும் சமாதானத்தில் இருக்கும். அதுதான் பிலிப்பியர் 4, 6, 7ல வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6ஆம், 7ஆம் வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்ம தேவைய குறித்தோ, நம்ம பிரச்சனைகள குறித்தோ, என்ன நடக்கணும் எதிர்காலத்துல எத குறிச்சும் என்ன செய்ய வேண்டாமா? கவலைப்பட வேண்டாம். ஏன்னா, நாம் சொல்லுவதற்கு முன்னதாகவே நம் தேவை இன்னதென்பதை அறிந்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அதனால நம்ம இருதயம் ஒருவேளை அப்படி ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும்னா, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குமாம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை, சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எப்போ இந்த தேவ சமாதானம் நமக்குள்ள வரும்? அவர் என் தேவைகளை அறிந்திருக்கிறவர். என் தேவைகளை அறிந்திருக்கிறவர் மாத்திரம் அல்ல, என் தேவைகளை சந்திக்கிறவரும் அவரே. அப்படிங்கிறத நம்ம ஆழமா அறிய ஆரம்பிக்கும்போது, நம்ம இருதயம் எப்பொழுதும் சமாதானத்தில் இருக்கும். இந்த சமாதானத்தில் இருக்கிற இருதயம் அமர்ந்திருக்கும்போது, அவரை இன்னமும் ஆழமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததா, நம்ம தேவனால் நாம் அறியப்பட்டிருக்கிறதை நாம் அறியும் பொழுது, சத்துருவின் திட்டங்கள் அங்கே அதமாகி போகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 2:9. 2 பேதுரு 2ஆம் கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும். The Lord knows how to deliver the godly out of temptations. அவருக்கு தெரியும் இன்னைக்கு வந்த சோதனை, இதுல இருந்து என் பிள்ளைய எப்படி விடுவிக்கணுங்கிறது, அத அவர் செய்ய போறாரு. நாமா முயற்சி பண்ணி இந்த சோதனையில இருந்து வெளிய வந்துரலான்னு சொல்லி, நம்ம அதற்காக ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். அப்பா, இந்த சோதனைய நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. நான் இத உங்கள்ட்ட குடுக்குறேன். அந்த சோதனையிலிருந்து அவர் நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்மை நீதிமானாக்குகிறார் என்றால், நம்மேல் யார் குற்றம் சுமத்த முடியும்? ரோமர் 8வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். தேவன் நீதிமானாக்குகிறவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்போ தேவனால் நாம் அறியப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாய், பரிசுத்தவானாய், நீதிமான்களாய் நாம் இருக்கிறோம் என்றால், நமக்கு எதிராய் யாரும் குற்றம் சாட்டவும் முடியாது. நமக்கு வந்த சோதனைகளில் இருந்து அவரே நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கவும் செய்கிறார்.
அப்போ இப்படிப்பட்ட இந்த ஞானத்தை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனால் எந்த அளவுக்கு நம்ம இன்டிமேட்டா அவரால் நாம் நேசிக்கப்படுகிறோம். அப்போ தேவனால் நம்ம அறியப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அவருடைய அன்புல நம்ம என்ன செய்வோம்? நங்கூரம் இடப்பட்டிருப்போமா. அந்த நங்கூரம் இட்டுட்டோம்னா அந்த கப்பல் எப்படி அசையாதோ அதுபோல அவரால் நாம் அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவரால் நாம் நேசிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவருடைய நினைவு நம்மேல் எப்பொழுதும் இருக்கிறது. அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை விட மேலானவைகளாய், அருமையானவைகளாய் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறியும் பொழுது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறதா இருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்றாரு, எது என்னை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும்? வாசிக்கலாம் ரோமர் 8:38, 39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன வந்தா என்ன? நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அவருடைய அன்ப நம்ம விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பை நம்மை விட்டு என்ன செய்ய முடியாதாம்? பிரிக்க முடியாதாம். எந்த அதிகாரமோ, வல்லமையோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அவர் நம்ம மேல வச்ச அன்ப எந்த சூழ்நிலையும் பிரிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார்ங்கிறத நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்படவோ கலங்கவோ வேண்டியதில்லை. இந்த எண்ணங்கள் நமக்கு ஆழமா நமக்கு எவ்வளவு தூரம் இந்த எண்ணங்கள் நமக்கு நிரப்பப்படுகிறோம். இந்த எண்ணங்களால நம்ம நிரப்பப்படுறோமோ, அப்பா இன்னைக்கு நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு நீங்க அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. நீங்க என்னைய பிள்ளைன்னு கூப்பிடுறத நான் பார்க்கிறேன். இததான் நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கணும். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள்னு பவுல் சொல்றார். இந்த பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பன் இன்றைக்கு நம்முடைய கூட என்றென்றைக்கும் வாசம் பண்ணும்படி அவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் நம்மளை எப்படி கூப்பிடுறாரு? இன்னைக்கு இந்த திருத்துவ தேவன் நம்மளை எப்படி ரசிக்கிறாங்க, எப்படி என்ஜாய் பண்றாங்க, நம்ம கூட அவங்க எப்படி பேசுறாங்க, இதையே திங்க் பண்ணிட்டு இருக்கணும். இந்த உலகம், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சூழ்நிலைகள், சிச்சுவேஷன்ஸ். அதனாலதான் வசனம் நம்ம முதல்ல பார்த்தோம், நெவர் டர்ன் யுவர் கேஸ் ஃப்ரம் மீ. உன் பார்வையை என்னைய விட்டு நீ திருப்பாத. எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் நடக்கட்டும், என்ன வேணாலும் சம்பவிக்கட்டும், நான் உன்னை அதிலிருந்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறேன். அவர் தேவ பக்தி உள்ளவர்களை அவர் சோதனையினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவர். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அவர் உதவி செய்கிறவராய் நமக்கு இருக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார். எதுக்கு பயப்படணும்? என்ன போராட்டமா இருந்தான அவர் நம்மை அதிலிருந்து அவர் வெளியே கொண்டு வருவார் அப்படிங்கிறதுல இன்றைக்கு நம்ம ஆணித்தரமாய் அந்த எண்ணங்களினால நாம் நம்மை நிரப்பும் பொழுது, அவருடைய அன்பு நம்ம புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பயங்கள் அது தானாக வெளியேற ஆரம்பிக்கும். நாம் தேவ சமூகத்தில் இன்னமும் அமர்ந்திருந்து அவரை ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உன்னதத்திலே உமோடு கூட நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம் அப்பா. உடைய வலது பாரிசத்தில் எங்களை நீர் உட்கார வைத்திருக்கிறீர். இன்னைக்கு எங்களுக்காக நீங்க எல்லாவற்றையும் ஏற்கனவே சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் அப்பா. எங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பதாகவே
அதையெல்லாம் அறிந்திருக்கிற தேவன். எங்களுடைய நினைவுகளை நீர் அறிந்திருக்கிற தேவன். எங்களுடைய நினைவுகளை காட்டிலும் உம்முடைய நினைவுகள், எங்களை குறித்ததான உம்முடைய நினைவுகள் அது மேலானவைகள் என்பதை நாங்கள் தியானித்தோம் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்க மேலேயே எங்க பார்வை எப்பொழுதும் பதிக்கப்பட, வானத்துக்குரியவரை போல எப்பொழுதும் எங்களுடைய எண்ணங்கள், நினைவுகள், யோசனைகள், சிந்தனைகள் எல்லாம் உங்க மேல பதிக்கப்பட்டிருக்க, உங்க வார்த்தையின் மேல பதிக்கப்பட்டிருக்க தகப்பன் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த உலகமும் உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகளும் எங்களை ஒரு நாளும் டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாதுப்பா. அது எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா. உங்க வார்த்தை சொல்லுது, உங்களை விட்டு எங்க பார்வை, எங்க அட்டென்ஷன் திரும்ப வேண்டான்னு நீங்க எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறீங்கப்பா. தகப்பனே, எங்களை உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய சென்சஸ், ஸ்பிரிச்சுவல் சென்சஸ் ஆக்டிவேட் ஆகட்டும்ப்பா. நாங்க உங்களை எப்பொழுதும் பார்க்க, சூழ்நிலையை பார்க்காதபடி உண்மையே எப்பொழுதும் கண்ணோக்கி கொண்டிருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு பேதுரு அவன் மறுதளிச்சிருவான்னு உமக்கு தெரியும் சுவாமி. ஆனா அவனை குறித்ததான உம்முடைய நினைவுகள் அது மேலானதா இருந்ததுப்பா. ஒருவேளை அவனுக்கு அவன் மேல நம்பிக்கையே இல்லை. அவ்வளவுதான், இனி நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், இனி நான் மீன் பிடிக்க போக வேண்டியதுதான், எனக்கு ஆதாரம் இல்லை, இப்படிதான் பேதுருவனுடைய எண்ணம் இருந்தது. ஆனால் அவர் மறுதலிப்பான் என்று தெரிந்தும், அவனுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் சம்பவிக்கும் என்று தெரிந்தும் நீர் பேதுருவை தெரிந்தெடுத்தது போலதான் இன்றைக்கு எங்களையும் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். எத்தனையோ சூழ்நிலைகள் நாங்க உங்களை விட்டு பிரிந்ததை போல ஃபீல் பண்றோம், உங்களை விட்டு தூரமா போயிருக்கிறோம். ஆனா கூட எங்களை குறித்ததான உம்முடைய நினைவுகள் அது மேலானவைகளா இருந்தபடியினாலே இன்றைக்கு இந்த இடத்துல நாங்க உங்க வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க எங்களை குறிச்சு இன்ஃபீரியரா நினைக்கலாம், ஆனா எங்களை குறித்து நீங்க ஒரு நாள் அப்படி நினைக்கலப்பா. எங்களை நீர் பராக்கிரமசாலிகளாய் நீர் பார்க்கிறீரப்பா. கிதியோனை பார்த்து நீங்க சொன்ன வார்த்தை, கிதியோன் கிதியோன் தன்னை மிகவும் சிறியவனாய் பார்த்தா போது கூட அவனை குறித்ததான உடைய எண்ணங்கள், நினைவுகள், அவனை பராக்கிரமசாலியாய் நீர் பார்த்தீரப்பா. இன்றைக்கும் எங்களை நீங்க அப்படிதான் பார்க்கிறீங்க. எங்களை குறித்ததான உடைய நினைவுகள் அது அவ்வளவு பெரிதாய் இருக்கிறதப்பா. அதையெல்லாம் தியானிக்க 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 இங்க இருதயங்கள்ல இருக்கிற இருள்கள் அது வெளியேறுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் என்றால் எங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரத்தில் இருக்கிறதப்பா. ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த நாள்ல எங்க இருதயத்துல இருக்கிற பாரம், கவலை எல்லாத்தையும் உங்க சமூகத்துல நாங்க இறக்கி வைக்கிறோம்ப்பா. இனி இதை குறித்து நாங்கள் கவலைப்படாத ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிரமாணங்களை எங்களுடைய இருதயங்களில் நீர் எழுதுகிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். வானத்துக்குரியவரை போல நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய சாயலாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பூமியிலேயே கிறிஸ்துவை முற்றிலும் வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மனதார இங்க வந்து உம்முடைய பிள்ளைகளை நான் பிளஸ் பண்றேன். இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வளர கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.